ஸோ ஸோ இன்னைக்கு வந்து கேட்டிங்க அப்படின்னா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி அபவுட் த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய விஷயத்த வந்து கண்ட்ரோலர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரோட்டோகால்ஸ், இந்த பெரிஃபரல் ப்ரோக்ராமிங், ஸோ இது எல்லாமே வந்து கேட்டிங்கன்னா ஸோ நீங்க ஒரு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்றதுக்கு பிளஸ் எப்படி இந்த ப்ரோட்டோகால்ஸ்ல ஒர்க் ஆகும், ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ இதுல பெரிஃபரல் ப்ரோக்ராமிங் தனியா இருக்கு அண்ட் ப்ரோட்டோகால்ஸ் தனியா இருக்கு. ஸோ நம்ம இதுல கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ல ஃபர்ஸ்ட் யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் பார்க்க போறோம். இது வந்து எம்பாய்டட் சிஸ்டம்ல மோஸ்ட் ஃபண்டமெண்டலான ப்ரோட்டோகால் யூஆர்ட். ஓகே, சோ இது நம்மளுக்கு வந்து ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோகால். இதுக்கப்புறம் I2C, SPI அண்ட் CAN ப்ரோட்டோகால்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த செஷன்ல நம்ம வந்து யூஆர்ட்ட பத்தி நம்ம கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஸோ யூஆர்ட்னா என்ன? ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கேட்டிங்க அப்படின்னா யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இதுதான் வந்து கேட்டிங்க அப்படின்னா யூஆர்ட்டோடைய ஃபுல் ஃபார்ம். ஓகே, ஸோ யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். ஸோ இந்த ப்ரோட்டோகாலோட நேம்லயே இருக்கு ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட் வரலாம், ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா முதல்ல என்ன? ஸோ அது தெரிஞ்சாதான் இந்த யூஆர்ட்டை நான் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்னதுன்னு தெரிஞ்சுக்கணும், ரைட்டா? ஸோ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னா செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தட் டிவைசஸ் எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன். அப்படின்னா இப்போ வந்து என்கிட்ட வந்து ஒரு 2 டிவைஸ் இருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த என்கிட்ட 2 டிவைஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் அனதர் இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலர், இல்லைன்னா ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சென்சார், இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 2 டிவைஸ் இருக்கு, ஓகேங்களா? சோ இப்படி இருக்கிறப்ப வந்து கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து இந்த 2 டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணணும். நம்ம அது கம்யூனிகேஷனுக்கு என்ன சொல்லுவோம்? சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 பர்சன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ நீங்களும் நானும் இருக்கோம். ஓகே, சோ நம்ம ரெண்டு பேரும் பேசுறோம் அப்படின்னா, நம்ம 2 பேரும் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல தான் நம்ம பேசுவோம். சோ மேபி தமிழ்ல பேசலாம், இல்ல இங்கிலீஷ்ல பேசலாம், ஹிந்தில பேசலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இருக்கு கம்யூனிகேட் பண்றது. சோ இன்ஃபர்மேஷன் ஏதோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். பட் கம்யூனிகேஷன்ன்றது ஜஸ்ட் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷனை கன்வே பண்றோம். அது எந்த விதமான லாங்குவேஜாவும் இருக்கலாம். சோ நீங்க ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்க வந்து கன்வே பண்றீங்க. ஓகே, அது ஏதோ ஒரு லாங்குவேஜ் பேஸ் பண்ண அதே தான் வந்து உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்லயுமே இருக்கும். ஓகே, சோ உங்களோட மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா, so give me a minute. So ma'am, so Zainab, this live is going to be happen in Tamil. So if you're not comfortable with this Tamil, you can attend at 7 p.m. So that is going to be happen in English. Okay, so you might be understood. You can attend at 7 p.m. Zainab. So that இங்க என்ன பண்றோம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சோ 2 பர்சன் வந்து இருக்காங்க. சோ இங்க 2 பர்சன் வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது சோ அவங்க இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து அதே மாதிரி டிவைசஸ்க்கும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் மைக்ரோ கண்ட்ரோலர் அண்ட் மைக்ரோ கண்ட்ரோலர் பத்தி சொல்லியிருந்தேன். இல்லைன்னா நீங்க ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்லைன்னா ஒரு சென்சாரை எடுத்துக்கலாம், ஓகேங்களா? சோ இப்ப நான் சொல்லியிருக்க இப்ப இந்த 2 டிவைஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுது, அதாவது டேட்டாவை சென்ட் பண்ணுது, ரிசீவ் பண்ணுது. சோ இப்ப இந்த சினாரியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டுமே என்ன பண்ணுது? கம்யூனிகேட் பண்ணுது, ஓகேங்களா? சோ ரெண்டுமே என்ன பண்ணுது? கம்யூனிகேட் பண்ணிக்குது. பட் இங்க என்ன கம்யூனிகேஷனா ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களோட டேட்டா பிட்ஸ் தான். ஏன்னா மைக்ரோ கண்ட்ரோலருக்கு கேட்டீங்க அப்படின்னா லாங்குவேஜ் புரியாது. ஓகே, சோ அதனால இந்த டேட்டாஸ் எல்லாமே அது எப்படி எடுத்துக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா பிட்ஸ். சோ பிட்ஸா தான் அதால டேட்டாவை கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சென்சாரா இருக்கட்டும், மைக்ரோ கண்ட்ரோல், அதுக்கு எல்லாமே புரிஞ்சது வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், கம்ப்ளீட்டா ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். சோ இங்க நம்ம பேசும்போது நம்மளோட டேட்டா ஏதோ ஒரு நியூஸா இருக்கலாம், ஏதோ இன்ஃபர்மேஷனா இருக்கலாம். சோ அதுதான் அது நம்மளோட டேட்டா. அது மாதிரி இதுக்கு பிட்ஸ், அதாவது அதுதான் அதோட டேட்டா, ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான். ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கம்யூனிகேட் பண்ணிக்குது, ஓகேங்களா? சோ இதுல வேரியேஷன்ஸ் இருக்கு. சோ எப்படி ஹியூமன் பண்றாங்களோ அதே மாதிரி டிவைசஸும் பண்ணுது. பட் அதோட லாங்குவேஜ் வந்து ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ், நமக்கு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் இருக்க மாதிரி. சோ ஒரு டிவைஸும் இன்னொரு டிவைஸும் பேசிக்கிறது நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சோ இந்த கம்யூனிகேஷன் ஓகே ஃபைன், கம்யூனிகேஷன் அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சு. பட் ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன? சோ ப்ரோட்டோகால்ஸ்னா என்ன, எப்படி எடுத்துட்டு வரலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ இந்த டிவைஸும் கம்யூனிகேட் பண்ணிக்குதுன்னு சொன்னீங்க, தட்ஸ் குட். பட் இந்த கம்யூனிகேட் பண்ணும் போதே இதுக்கு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள்
இப்போ இந்த டிவைஸும் இந்த டிஸ்டன்ஸ்ல தான் வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த டிவைஸும் இந்த ஸ்பீட்ல தான் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். சோ இந்த டிவைஸ்க்கும் 2 பின் தான் நீங்க யூஸ் பண்ண முடியும். சோ இப்படி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வரோம், ரைட்டா? சோ இத்தனை பின் தான். அது இல்லாம நீங்க வந்து அட் அ டைம்ல ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வரதான் இப்ப நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்க அப்படின்னா புரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த புரோட்டோகால்ஸ் அப்படின்னா என்னன்னா, இட்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். செட் ஆஃப் ரூல்ஸ் தட் டிவைஸ் எக்ஸ்சேஞ்ச் த இன்ஃபர்மேஷன். சோ இப்ப இந்த டேட்டாவை இந்த டிவைஸ் வந்து கம்யூனிகேட் பண்ணும், அதாவது டிரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். இப்போ எனக்கு இப்ப நான் புரோட்டோகால்ஸ் பேஸ்ட் எடுத்துட்டு வரும்போது, அதாவது கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன்னா டேட்டா டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணும். புரோட்டோகால் அப்படின்னா சோ இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்ப யூஆர்ட்னா அதுக்கு செட் ஆஃப் ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஸ்பீடு, 2 பின் தான், ஒரு டிவைஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எடுத்துட்டு வரோம்ல, இதுக்கு பேர் தான் கம்யூனிகேஷன் புரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, சோ எஸ். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம், இது சீரியல் கம்யூனிகேஷன். சோ சீரியல் கம்யூனிகேஷன் வரும்போது இதுக்கு ஒரு பின், ஓகேங்களா? சோ சீரியல் கம்யூனிகேஷன் அப்படின்னாலே அதுல ஒரு பின் இல்ல ஒரு ஒயர் இல்ல ஒரு சேனல். சோ இந்த கேட்டகரி எல்லாமே ஒண்ணுதான். சோ வித்தின் திஸ் ஒரு பின்னா இருக்கட்டும், ஒரு சேனலா இருக்கட்டும், ஒரு ஒயரா இருக்கட்டும், நீங்க யூஸ் பண்ற டிவைஸ பொறுத்து அந்த ஒரு ஒயர்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்க மொத்த டேட்டாவையும் சென்ட் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீரியல் கம்யூனிகேஷன். சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டேட்டா டிரான்ஸ்மிட் பண்ணோம் அப்படின்னா நீங்க ஒரு பின் தான் யூஸ் பண்ண முடியும். இதுலயே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா டேட்டாவை மொத்த டேட்டாவையும் நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணணும். அதே மாதிரி ரிசீவருக்கு ஒரு பின் வச்சிருந்தீங்கன்னா இதுலதான் மொத்த டேட்டாவையும் நீங்க என்ன பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். சீரியல்னா ஒரு பின் தான் யூஸ் பண்ணும், ஒரு ஒயர், ஒரு சேனல் தான் அது யூஸ் பண்ணிக்கும் டேட்டாவை சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்றதுக்கும். சோ இது மூலியமா நம்மளுக்கு மோட் ஆஃப் காம்ப்ளெக்சிட்டி, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஒயர்ஸை ரெடியூஸ் பண்றோம், பட் ஸ்பீடு பேரலல் கம்யூனிகேஷனோட கொஞ்சம் கம்மியா. பேரலல்னா ஸ்பெசிபிக்கா நம்மளுக்கு நிறைய ஒயர்ஸ் இருக்கும். சோ நம்மளால டேட்டாவை ஸ்பீடா சென்ட் ரிசீவ் பண்ணிக்கணும். நம்ம சிபியூ வந்து கேட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி சீரியல் கம்யூனிகேஷன். நம்ம ஜிபியூ கேட்டீங்க அப்படின்னா பேரலல். சோ அதனால ஜிபியூ வந்து ஃபாஸ்டரா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி இது சிபியூ. நெக்ஸ்ட் டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ். சோ கம்யூனிகேஷன்னால என்னது, டேட்டாவை சென்ட் பண்ணணும், டேட்டாவை ரிசீவ் பண்ணணும், ரைட்? அதுதான் அங்க மேண்டட்டரியான ஒர்க். சோ சீரியல் கம்யூனிகேஷன், எந்த கம்யூனிகேஷனும் டேட்டாவை டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் பண்ணணும், ரைட்? சோ டேட்டா டிரான்ஸ்மிட் ரிசீவ் பண்ணது தான். அது ஒரு சேனலா இருக்கலாம், ஒரு ஒயரா இருக்கலாம், ஒரு பின். சோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அது வந்து கேட்டீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன்ல வரும். சோ ஒன் பிட் அட் அ டைம். சோ ஒரு பிட் வந்து கேட்டீங்கன்னா அட் அ டைம்ல நம்ம ஒரு பிட் தான் சென்ட் பண்ண முடியும். சோ சீரியல் கம்யூனிகேஷன் வரும்போது சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு பிட் சென்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் பிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் அதோட ஸ்பீட் வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். ஓகே, ஸ்பீட் நம்ம அதிகமா கொடுக்கும் போது பிகாஸ் நம்ம நிறைய பல்க் அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணுவோம். சோ அமௌண்ட் ஆஃப் டேட்டாவை சென்ட் பண்ணோம்னா அதோட ஸ்பீட் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும்னு பாருங்க. ஓகே, சோ இதுதான் வந்து பேசிக் ஃபவுண்டேஷன் அபவுட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால். நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா இது ஃபுல் டியூப்ளெக்ஸா ஆஃப் டியூப்ளெக்ஸா? சோ நம்ம வந்து கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கிங்ஸ்ல வந்து படிச்சிருப்போம். கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் ஹேவிங் அ டிஃப்ரெண்ட் கேட்டகரி. ஓகே, சோ நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரியில வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆஃப் டியூப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ் அண்ட் ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு 3 வேரியன்ட்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து கேட்டீங்க அப்படின்னா சிம்ப்ளெக்ஸ்னா இப்ப 2 டிவைஸ் இருக்கு. ஓகே, இந்த 2 டிவைஸ் இருக்கு. இந்த 2 டிவைஸ்ல வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளால டேட்டாவை டிரான்ஸ்மிட் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு ஒரு டிவைஸ்ல இருந்து நம்ம டேட்டாவை ஜஸ்ட் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். ஓகே, சோ இப்போ ஆஃப் டியூப்ளெக்ஸ்ன்னு வந்துச்சு அப்படின்னா சோ உங்களால டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ண முடியும், ரிசீவும் பண்ண முடியும், பட் நாட் அட் சேம் டைம். சோ இப்போ நீங்க டேட்டா வந்து உள்ள நீங்க டிரான்ஸ்மிட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம்
இந்த டிவைஸ்ல இருந்து நீங்க டேட்டா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஓகேங்களா? சோ ஒன்ஸ் இந்த டிஎக்ஸ்னு வச்சுக்கலாம், இது டிரான்ஸ்மிட் பண்றது. சோ இங்க ஆர்எக்ஸ்னு வச்சுக்கலாம், இவர் ரிசீவ் பண்ணிக்கிறாரு. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் டேட்டா ஃபுல்லுமே இங்க டிரான்ஸ்மிட் ஆனதுக்கு அப்புறம் தான் இவரால டேட்டாவை அடுத்தது அனுப்ப முடியும். சோ உங்களுக்கு அட் டைம்ல ரெண்டு டிவைஸும் ஒரே நேரத்துல கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. சோ எக்ஸாம்பிள் வாக்கி டாக்கி. சோ நம்ம வாக்கி டாக்கி பார்த்தோம் அப்படின்னா, சோ அட் டைம்ல ஒருத்தர் வந்து பேசிட்டு ஓவர் சொல்லும் போது நெக்ஸ்ட் பர்சன் வந்து பேசுவாங்க. சோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஆஃப் டியூப்ளெக்ஸ். சோ இது வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ்ல நமக்கு வரும். இப்போ வந்து ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னா, சோ ரெண்டு பேரும் அட் டைம்ல நம்மளால பேச முடியும். ஓகேங்களா? ஃபுல் டியூப்ளெக்ஸ்னு வரும்போது, சோ நீங்க இப்ப டேட்டா வந்து சென்ட் பண்றீங்க. ஓகே, சோ வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ற மாதிரினா, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்ப டேட்டாவை அனுப்பும் போது அட் டைம்ல அவங்களாலையும் டேட்டாவை அனுப்ப முடியும், நான் அதை ரிசீவ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ இது வந்து பேசிக்கான கம்யூனிகேஷன் மோட். ஓகே, சோ சிம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிவைஸ்ல இன்னொரு டிவைஸ்ல அனுப்ப முடியும், அந்த டிவைஸால திருப்பியும் அனுப்ப முடியாது அது சிம்ப்ளெக்ஸ்ல. சோ இப்போ இந்த ஆஃப் டியூப்ளெக்ஸ் வரும்போது வந்து கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ரிசீவ் பண்ண முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் ஃபுல்லா டேட்டாவை அனுப்புனதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து டேட்டாவை அனுப்பவே முடியும். ரெண்டும் சேம் டைம்ல நடக்காது. ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல உங்களை டேட்டாவை அனுப்பவும் முடியும், ரிசீவ் பண்ண முடியும், ரெண்டுமே சேம் டைம்ல உங்களுக்கு நடக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஃபுல் டியூப்ளெக்ஸ்க்கும் ஆஃப் டியூப்ளெக்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இப்போ இந்த யூஆர்ட் என்னது? யூஆர்ட்ன்றது ஒரு கம்யூனிகேஷன் புரோட்டோகால் நம்ம பார்த்தாச்சு, ரைட்? இப்போ யூஆர்ட் ஆஃப் டியூப்ளெக்ஸ் இல்ல ஃபுல் டியூப்ளெக்ஸ்? பிகாஸ் இது கம்யூனிகேஷன் புரோட்டோகால், இது ஆஃப் டியூப்ளெக்ஸ்ல வரும் ஃபுல் டியூப்ளெக்ஸ்ல வரும்னு கேட்டீங்க அப்படின்னா, யூஆர்ட் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்வலா ஃபுல் டியூப்ளெக்ஸ் யூஸ் பண்ணும். ஆனா ஓகேங்களா, சோ டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் பின் வந்து செப்பரேட் பின்ஸ் லைன்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா? சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியும், டிஎக்ஸுக்கும் ஆர்எக்ஸ்க்கும் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா, விச் சப்போர்ட்ஸ் யூஆர்ட் அப்படின்னா, அதுல நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்னா, சோ அந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? சோ டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரெண்டு பின்ஸ் இருக்கும். இந்த பின்ஸ் இருக்கிறது மூலமா இது வந்து யூஆர்ட் கம்யூனிகேஷன் புரோட்டோகால சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இந்த டிஎக்ஸ்னா டிரான்ஸ்மிட், ஆர்எக்ஸ்னா ரிசீவ். அதே மாதிரி இங்கேயும் டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ். சோ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சென்சார் எடுக்கிறீங்கன்னா, இதுல டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, சோ இது கம்யூனிகேஷன் புரோட்டோகால் ஆஃப் யூஆர்ட்க்கு சப்போர்ட் பண்ணுது. அதே மாதிரி உங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ல டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் இருந்துச்சுன்னா, சோ இது கம்யூனிகேஷன் புரோட்டோகாலுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சோ இப்போ இந்த சினாரியோல வந்து கேட்டீங்கன்னா, டிஎக்ஸ் பின்ன நீங்க டிஎக்ஸ் ஓட தான் கனெக்ட் பண்ணணும். ஆர்எக்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா, சோ டிஎக்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆர்எக்ஸோடவும் ஆர்எக்ஸ் டிஎக்ஸோடவும் நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? சாரி, சோ என்ன பண்ணுவோம் நம்ம கேட்டீங்க அப்படின்னா, டேட்டாவை இங்க இருந்து நான் டிரான்ஸ்மிட் பண்றேன். ஓகே, சோ இப்போ நான் டேட்டா வந்து கேட்டீங்க அப்படின்னா, நான் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா, இந்த டிவைஸ் என்ன பண்ணும், டேட்டாவை எனக்கு ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். சோ அதே மாதிரி இந்த சென்சார்ல இருந்து நான் டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா, இது டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து கேட்டீங்கன்னா, இந்த சென்சார்ல இருந்து தான் எனக்கு வந்து நான் வந்து டேட்டாவை வாங்கணும். ஓகேங்களா? கம்ப்ளீட்டா எனக்கு இந்த சென்சார் வந்து எனக்கு டேட்டாவை கொடுக்கணும். சோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா, உங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ல டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் இருக்கும். சோ நீங்க ஆர்எக்ஸ் வந்து டிஎக்ஸ் கனெக்ட் பண்ணிக்கும் போது உங்களால டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்க முடியும். சோ இது வந்து டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுது அண்ட் இது டேட்டாவை இப்போ ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். ஏன் ஃபுல் டியூப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ரெண்டுத்துக்கும் தனித்தனியா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா, இங்க டிஎக்ஸுக்கு தனியாவும் இப்ப நான் ஒரு பென் எடுக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, டிஎக்ஸுக்கு தனிதான். ஓகே, அதே மாதிரி டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் which is happen simultaneously on separate lines. சோ நம்மளுக்கு செப்பரேட் லைன்ஸ்ல தான் வந்து கேட்டீங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணுது. பிகாஸ் இப்ப டிஎக்ஸ் ஆர்எக்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்க மைக்ரோ கண்ட்ரோலர்ல ரெண்டு பின் இருக்கு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது வந்து யூஆர்ட் சப்போர்ட் பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இப்போ வந்து கேட்டீங்க அப்படின்னா, நான் என்னோட சென்சார்ல நான் என்ன பண்ணிப்பேன், சோ டிஎக்ஸ் ஆர்எக்ஸோடவும் ஆர்எக்ஸ் டிஎக்ஸோடயும் நான் கனெக்ட் பண்ணுவேன். சோ இது மூலமா டேட்டாவை சென்ட் பண்ண முடியும், ரைட்டா?
சோ இது யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா செப்பரேட் பின் தான் நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஆனா இது ஒரு சீரியல் கம்யூனிகேஷன் தான். பிகாஸ் டிஎக்ஸ்க்கு ஆர்எக்ஸ்க்கு உங்களால மொத்த டேட்டாவே நம்ம இதுல தான் சென்ட் பண்ண முடியும். சோ இப்ப இந்த சினாரியோல வந்து கேட்டீங்கன்னா இது ஃபுல் டியூப்ளெக்ஸா ஒர்க் ஆகும். அதாவது உங்களால அட் அ டைம்ல இப்ப இந்த டிவைஸ் வந்து நீங்க டேட்டா நீங்க வந்து சென்ட் பண்ணும் போது அதே சமயத்துல வந்து இதுல டேட்டாவை ரிசீவும் பண்ணிக்க முடியும். சோ இந்த மாதிரி நம்மளுக்கு சைமல்டேனியஸாவும் நடக்கும். அதாவது ஃபுல் டியூப்ளெக்ஸாவும் நடக்கும். சம்டைம்ஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா ஆஃப் டியூப்ளெக்ஸாவும் நடக்கும். சோ ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் டேட்டா ஃபுல்லா சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இதால டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்கும். சோ இப்படி நம்மளுக்கு வந்து ரெண்டுமே வந்து பாசிபிள். ஃபுல் டியூப்ளெக்ஸாவும் சம்டைம்ஸ் ஆக்ட் ஆகும், சம்டைம்ஸ் ஆஃப் டியூப்ளெக்ஸாவும் நம்மளுக்கு ஆக்ட் ஆகும். ஓகே, சோ இந்த மாதிரி இந்த லைக் RS485, RS232, சோ இந்த மாதிரியான மாடியூல்ஸ் யூஸ் பண்ணும்போது சோ நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆஃப் டியூப்ளெக்ஸ்ன்ற கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நம்மளுக்கு நடக்கும். ஓகேங்களா? சோ யூஸ்வலா நம்ம செப்பரேட் பின்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபுல் டியூப்ளெக்ஸ் கான்ஃபிகரேஷன்ஸ் நம்மளுக்கு நடக்கும். சோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து கேட்டீங்கன்னா அசின்க்ரோனஸ். சோ இந்த சின்க்ரோனஸ் அப்படின்னா சோ யூஆர்ட் தான் நம்ம இவ்வளவு நேரம் வந்து பாத்துட்டு இருந்தோம். இதுலயே வந்து நம்மளுக்கு 2 டைப்ஸ் இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஆர்ட், அனதர் வந்து கேட்டீங்கன்னா யூஸ்ஆர்ட். சோ யூஸ்ஆர்ட் அப்படின்னா என்ன? இது ஒரு புரோட்டோகால் தான், கம்யூனிகேஷன் புரோட்டோகால் தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இதுல என்ன இருக்கோ டிட்டோ இதுலயும் அதே தான் இருக்கும். ஓகேங்களா? ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சின்க்ரோனஸ் அசின்க்ரோனஸ்ன்னு சொல்லி இருக்கும், இது சின்க்ரோனஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். சோ இந்த சின்க்ரோனஸ்க்கும் அசின்க்ரோனஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? பிகாஸ் யூனிவர்சல் அசின்க்ரோனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர், யூனிவர்சல் சின்க்ரோனஸ் ரிசீவர் அண்ட் டிரான்ஸ்மிட்டர். சோ ரெண்டுமே ஒரே பின்ஸ் தான் வச்சிருக்கோம். இதுல என்ன டிஎக்ஸ் அண்ட் ஆர்எக்ஸ் பின் மாதிரி தான், இதுலயும் டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின் தான் இந்த புரோட்டோகால். சோ இதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே சேமா தான் இருக்கும். பட் என்ன டிஃபர் ஆகும்னு கேட்டீங்க அப்படின்னா சின்க்ரோனஸ்ல டேட்டாவை நீங்க சென்ட் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு டிவைஸ்லயும் கண்டிப்பா கிளாக் இருக்கணும். அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிளாக்கோட தான் டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். சோ கிளாக்கோட சின்க்ரனைஸ் ஆகணும். ஓகேங்களா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு டிவைஸ் ஒன்னு யூஸ் பண்றேன். இது என்னோட மைக்ரோ கண்ட்ரோலர், இது வந்து என்னோட சென்சார், ஏதோ ஒரு சென்சார், இல்ல நீங்க மைக்ரோ கண்ட்ரோலராவுமே கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா டேட்டா சென்ட் கண்டினியூஸ்லி அண்ட் போத் டிவைசஸ் யூஸ் த கிளாக் டு ஸ்டே இன் சிங்க். சோ இதுல நம்மளுக்கு தேவையானது பாட் ரேட் பிளஸ் கிளாக். சோ ஃபர்ஸ்ட் கிளாக்னா என்னன்னு சொல்லி நம்ம பாத்துருவோம். சோ நம்ம ஆல்ரெடி கிளாக் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ ஆசிலேட்டர்ல இருந்தா நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுது, நம்மளுக்கு கிளாக்ஸ் வந்து அது ஜென்ரேட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்திருந்தோம். ரைட்டா? சோ இந்த யூஸ்ஆர்ட் ஓகேங்களா? சோ சின்க்ரோனஸ் வரும்போது உங்களுக்கு இந்த கிளாக் தேவைப்படும். இப்ப நீங்க இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து ஒரு டேட்டாவை நீங்க சென்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு இந்த கிளாக் ரொம்ப 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 குரூஷியல். இந்த கிளாக் இல்லைன்னா உங்களால டேட்டாவை சென்ட் பண்ணவே முடியாது. ஒரு டேட்டாக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளாக் கண்டிப்பா அது பாத்தீங்கன்னா சின்க்ரனைஸ் ஆயிடும். இதுக்கு பேர் தான் நம்ம சின்க்ரனைசேஷன் சொல்லுவோம். சோ டேட்டா பிளஸ் உங்க கிளாக் சேர்ந்துதான் அந்த டேட்டாவை உங்களால சென்டே பண்ண முடியும். சோ சின்க்ரனைஸ் ஆகிதான் உங்களால டேட்டாவை சென்ட் பண்ண முடியும். இப்ப நீங்க டேட்டாவை ரிசீவ் பண்ணணும்னாலுமே உங்களுக்கு டேட்டாவோட நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா கிளாக் தேவை. அப்பதான் உங்களால என்ன பண்ண முடியும், டேட்டாவை ரிசீவும் பண்ண முடியும். இது சின்க்ரனஸ்ல வரும். ஓகேங்களா? இப்ப இதுவே நீங்க அசின்க்ரனஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல பாட் ரேட்னு ஒரு டேர்ம் யூஸ் பண்ணிருக்கீங்க. பாட் ரேட்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், பாட் ரேட்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட். சோ முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ரைட்டா? சோ டேட்டாவை சென்ட் பண்ணும் ரிசீவ் பண்ணும் சென்ட் பண்ணும் ரிசீவ் பண்ணும் சிங்கிள் சீரியல் கம்யூனிகேஷனால. ரைட்டா? சோ சீரியல் கம்யூனிகேஷனால ஒரே ஒரு ஒயர்ல ஒரே ஒரு சேனல் மட்டும் தான் அது யூஸ் பண்ணும்னு சொல்லி நம்ம பார்த்திருந்தோம். சோ இப்படி இருக்கிறப்ப வந்து கேட்டீங்க அப்படின்னா பெர் செகண்ட்ல ஒரு பிட் தான் சென்ட் பண்ணோம்னு சொல்லியிருந்தேன். ஓகே, சீரியல் கம்யூனிகேஷன் அப்படிதான். சோ நம்மளால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட் ரேட்ன்ற ஒரு டேர்ம் இதுல என்ன அப்படின்னா சோ பெர் செகண்டுக்கு நீங்க எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் நீங்க சென்ட் பண்ண விரும்புறீங்க. ஓகே, சோ பெர் செகண்டுக்கு எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் சென்ட் பண்ண விரும்புறீங்க. நம்ம டிஃபால்ட்டா கான்ஃபிகர் பண்ணோம் சொல்லி நம்மளுக்கு ஆல்ரெடி கான்ஸ்டன்ட் பாட் ரேட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? சோ கான்ஸ்டன்டா ஆல்ரெடி கான்ஃபிகர்டு பாட் ரேட்ஸ் இருக்கு. 4800, 9600, 1,92,000, 38 ஐ மீன் 3,54,84,000. சோ இந்த மாதிரியான கான்ஸ்டன்ட் பாட் ரேட்.
ஓகே, இதெல்லாம் வந்து நீங்க டிஃபால்ட்டா இருக்க பாட் நம்ம ஜஸ்ட் நம்ம கண்ட்ரோல்ல வந்து பாத்தீங்க எழுதும் போது 4800 சொல்லும் போது சோ உங்களுக்கு பெர் செகண்ட்ல வந்து கேட்டீங்கன்னா 4800 நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து அந்த டிவைஸ்க்கு டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகே, சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் உங்களுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது மீன் பண்ணுது. சோ இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளவு நம்பர் ஆஃப் டிரான்ஸ்மிட் பண்ணணும். 9600 பிட்ஸ்னா 9006 பிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ஸ் ஆஃப் டேட்டா பெர் செகண்டுக்கு செட் ஆகும். இப்படி இருக்கா? சோ இவ்ளோ 9600 பிட்ஸ் பெர் செகண்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்மளுக்கு சென்ட் ஆகும். ஓகே, சோ இதுதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாட் ரேட்னு சொல்லுவோம். ஓகே, சோ போத் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் டிவைஸ் மஸ்ட் கான்ஃபிகர்ட் யூஸ் சேம் பாட் ரேட். சோ இதுல என்ன விஷயம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து 2 டிவைஸ் இருக்கு. இது வந்து STM32 மைக்ரோ கண்ட்ரோலர், ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர். இப்போ STM32ல இருந்து ஆர்டினோக்கு டேட்டாவை அனுப்பணும். மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து மைக்ரோ கண்ட்ரோலர் அனுப்ப முடியுமா? எஸ், அந்த கான்ஃபிகரேஷனுமே இருக்கு. நம்மளால டேட்டா அப்படியும் சென்ட் பண்ண முடியும். இல்ல ஒரு சென்சாரோட அனுப்ப எஸ் அனுப்பலாம், இல்ல வேற ஏதோ மாடியூலோட எஸ் அனுப்பலாம். சோ இப்போ வந்து கேட்டீங்க அப்படின்னா இப்ப எனக்கு 2 மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்கு அப்படின்னா முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபார் இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம STM32 ஆர்டினோவே எடுத்தாலும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருந்து இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோல் சென்ட் பண்ணணும் டேட்டா அப்படின்னா இஃப் இட் இஸ் அது சின்க்ரோனஸா இருக்கட்டும் அசின்க்ரோனஸா இருக்கட்டும் 2 மைக்ரோ கண்ட்ரோலருமே சேம் பாட் ரேட்ல ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். 9600 இங்கேயும் 9600 தான் செட் ஆயிருக்கு. அப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதால 9600 பிட்ஸ் பெர் செகண்டுக்கு அனுப்ப முடியும். இதால 9600 பிட்ஸ் பெர் செகண்டுக்கு வாங்க முடியும். இல்லைன்னா டேட்டா நம்மளுக்கு மிஸ் ஆகும், டேட்டா லாஸ் ஆகும். ஓகே, சோ இல்ல நம்மளுக்கு டேட்டா கம்யூனிகேஷன் நடக்காது. சோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான பாராமீட்டர். ஓகே, சோ 2 டிவைஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு போத்தான 2 சேம் பாட் ரேட்ல நம்மளுக்கு செட் ஆகிருக்கணும். ஓகேங்களா? சோ நம்பர் ஆஃப் பாட் ரேட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்ட். சோ எவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் பெர் செகண்டுக்கு அனுப்ப முடியும்ன்றது. சோ இட் மீன்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 9600 அப்படின்னு செட் பண்றீங்கன்னா 9600 பிட்ஸ் பெர் செகண்டுக்கு என்னால அனுப்ப முடியும். அனதர் இம்பார்ட்டன்ட் விஷயம், ரெண்டுமே 2 டிவைஸும் சேம் பாட் ரேட்ல கான்ஃபிகர் ஆயிருக்கணும். ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா பாட் ரேட்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட். ஆல்ரெடி நம்ம சின்க்ரோனஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்தாச்சு, ரைட்டா? சின்க்ரோனஸ்னா நம்ம என்ன பார்த்தோங்க, இப்ப எனக்கு மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து நான் டேட்டாவை சென்சாருக்கு அனுப்பணும் அப்படின்னா இப்போ இது வெறும் ஃபர்ஸ்ட் அசின்க்ரோனஸ்னு வச்சுக்கோங்க. இப்ப அசின்க்ரோனஸ்னா இந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணும் whenever it is ready start stop. சோ அந்த நான் இப்ப வந்து சொல்லி கொடுக்க போறேன் அந்த டேட்டா ஃப்ரேமிங். ஓகேங்களா? சோ இதுக்கு வெறும் பாட் ரேட் இருந்தாலே போதும் டேட்டாவை சென்ட் பண்ணிரும். ஓகேங்களா? அதுக்கு டேட்டா ஃப்ரேம் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சோ நம்மளுக்கு UARTல வந்து பாத்தீங்கன்னா டேட்டா ஃப்ரேம் இருக்கு. ஓகேங்களா? சோ எப்படி எந்த மாதிரி டேட்டா வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும், என்ன ஃப்ரேம், என்னது ஸ்டார்ட் பிட், என்னது ஸ்டாப் பிட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு UARTன்னு வரப்போ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இன்னொரு மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? சோ இப்போ இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு டேட்டாவை நான் சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதுல வந்து கேட்டீங்க அப்படின்னா இது UART கம்யூனிகேஷன். நம்ம பண்றது வந்து கேட்டீங்க அப்படின்னா UART கம்யூனிகேஷன். சோ இப்போ UART கம்யூனிகேஷன் வரும்போது நான் ஜஸ்ட் வந்து பாட் ரேட்டை தான் செட் பண்ண போறேன். லைக் 9600 அப்படின்னு சொல்லிட்டு சென்ட் பண்ண போறேன். சோ செட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமே வந்து பாத்தீங்க வித்தின் 1 செகண்ட்ல எல்லா டேட்டாஸும் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆயிடும். சேம் பாட் ரேட்னால அத்தனை அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்மளுக்கு சென்ட் ஆயிடும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து விஷயம். இப்போ சோ டேட்டாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இப்போ சென்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ இது வந்து அசின்க்ரோனஸ்ல. சோ இப்போ இந்த டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணலாம். சோ டேட்டா ஃப்ரேம்னா என்னன்னு சொல்லி இப்போ இதுவே நம்ம வந்து சின்க்ரோனஸ் கிட்ட வரும்போது உங்களுக்கு டேட்டா பாட் ரேட் மட்டுமே நாட் எஃபிஷியன்ட். உங்களுக்கு அதோட சேர்த்து நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு கிளாக் வேணும். சோ கிளாக் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், டேட்டா வந்து சென்டும் ரிசீவும் ஆக முடியும். ஏன்னா உங்களுடைய டேட்டாவோட உங்க கிளாக் வந்து சின்க்ரனைஸ் ஆயிடும். ஓகேங்களா? உங்க டேட்டாவோட கேட்டீங்க அப்படின்னா அந்த கிளாக் வந்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு சின்க்ரனைஸ் ஆயிடும். ஓகே,
சோ அதனாலதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா சின்க்ரனைஸ் ஆனாதான் உங்களால டேட்டாவை அனுப்பவே முடியும். ஓகே, சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்போ வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சின்க்ரனைஸ்னா என்ன, அசின்க்ரனைஸ்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து கேட்டீங்க அப்படின்னா பாட் ரேட்னா என்னன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? சோ இது வரைக்கும் கிளியரா இருந்துச்சுன்னா சாட்ல கிளியர்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுங்க. If everyone got clear, post got clear. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா காம்பனன்ட்ஸ் ஆஃப் யூஆர்ட். சோ யூஆர்ட்டோட காம்பனன்ட்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ இதுக்குள்ள யூஸ் பண்றதான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப நீங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா? சோ டிஎக்ஸ் ஆர்எக்ஸ். சோ இந்த டிஎக்ஸ்னா என்னன்னா டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிட்ஸா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். ஒரு பிட் பர் டைம்னு சொல்லியிருக்காங்க. பாட் ரேட் கான்செப்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சோ நம்மளோட கான்ஸ்டன்ட் பாட் ரேட்ஸ் படி அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? சோ டிஎக்ஸ் அப்படின்னா டேட்டாவை நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பண்ண போறோம். ரிசீவர் ரிசீவர் அப்படின்னா வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு டேட்டாவை ரிசீவ் பண்றதுதான் ஜஸ்ட் இந்த கான்செப்ட். சோ நீங்க எந்த யூஆர்ட் மாடியூல்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது தெரியும். சோ இத வச்சுதான் நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இது டிஎக்ஸ் வந்து அதாவது புரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுமா, யூஆர்ட் புரோட்டோகால் சப்போர்ட் பண்ணுமா, சோ டிஎக்ஸ்டி ஆர்எக்ஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இதுல டேட்டா வந்து நம்மளுக்கு வந்து சென்ட் ஆகுமா இல்ல ரிசீவ், ஐ மீன் இது யூஆர்ட் சப்போர்ட் பண்ணதா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆர்எக்ஸ்டி இருக்கு, அதே மாதிரி டிஎக்ஸ்டி இருக்கு. ஓகே, இந்த இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, சோ இந்த யூஎஸ்பி சிபி 2102 யூஎஸ்பி டு டிடிஎல் யூஆர்ட் சீரியல் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து ஒரு கன்வெர்ட்டர். ஸோ யூஎஸ்பில இருந்து நம்ம வந்து யூஆர்ட்ட நம்ம டேட்டாவை வந்து சீரியல் கம்யூனிகேட் பண்ண முடியாது. கூடதான ஒரு கன்வெர்ட்டர். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான மாடியூல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் பின்னை வச்சு நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இது வந்து கம்யூனிகேஷன் சப்போர்ட் பண்ணுதா ஓகேங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்து பாட் ரேட். ஸோ நம்ம ஆல்ரெடி பாட் ரேட் பார்த்தோம்னா ஸ்பீட் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர். ஸோ மெஷர்ட் வித்தின் பெர் செகண்ட் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாவை பெர் செகண்டுக்கு அனுப்புறன்றத கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பிட். ஸோ இந்த ஸ்டார்ட் பிட்னா என்ன, இந்த டேட்டா பிட்னா என்ன, பேரிட்டி பிட்னா என்ன, அண்ட் ஸ்டாப் பிட்னா என்ன. சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டா இப்ப டேட்டா ஃப்ரேமை பத்தி பார்க்க போறோம். இப்ப இந்த டேட்டா ஃப்ரேம் அப்படின்னா இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன், இப்போ நம்மளுக்கு ஒரு கம்யூனிகேஷன்ல ஒரு டேட்டா டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகுது. அது எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சர்டு ஃபார்ம்ல நம்மளுக்கு நடக்கும். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஒரு 2 டிவைஸ் இருக்கு அப்படின்னா இப்போ இந்த டிவைஸ்க்கு டேட்டா சென்ட் பண்ண போறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லியிருந்தோம், ரைட்டா? அதுல இந்த டேட்டா ஃப்ரேமே ஒண்ணு. ஓகே, இப்ப யூஆர்ட்னு வரப்ப அதுக்கான ஃப்ரேம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எஸ், இதுதான் அதுக்கான ஃப்ரேம். சோ இப்படிதான் அதோட ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா இனிஷியலா நம்ம ஸ்டார்ட் பிட் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பிட்னா என்ன, அதுக்குள்ள நம்ம ஏதாச்சும் நம்ம பிட் கான்ஃபிகர் பண்ணுமா கேட்டீங்கன்னா எஸ், நம்ம வந்து ப்ரோக்ராம்ல கான்ஃபிகர் பண்ணணும். ஓகேங்களா? சோ இந்த ஸ்டார்ட் பிட் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டார்ட் பிட் தான் வந்து கேட்டீங்க அப்படின்னா டேட்டா கம்மி. ஓகே, அதாவது இத கம்யூனிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன பிட் இருக்கும், இது ஸ்டார்ட் பிட் தான் ஃபர்ஸ்ட் போகும். அந்த ஸ்டார்ட் பிட் வந்து கேட்டீங்கன்னா ஆல்வேஸ் 0. இது நீங்க
I2C எடுத்துக்கோங்க, SPI எடுத்துக்கோங்க. இதுல எல்லாத்துலயும் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பிட் ஆல்வேஸ் 0. ஏன் 0ல இருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்க அப்படின்னா இந்த நீங்க யூஸ் பண்றீங்க இல்லையா, சோ இந்த கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ல உங்க டேட்டா பின் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியலா இருக்கும். சோ ஐடியெல்லாம் வந்து கேட்டீங்க அப்படின்னா டிஃபால்ட்டா நம்ம வந்து இந்த புல் அப் கான்ஃபிகரேஷன் பத்தி பார்த்திருப்போம் ரைட்டா. சோ இந்த புல் அப் கான்ஃபிகரேஷன் பத்தி பார்த்திருப்போம். டிஃபால்ட்டா அதோட ஸ்டேட் ஹையா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ ஹையா இருக்கிறப்ப வந்து கேட்டீங்கன்னா அது எந்த வித ஃபங்க்ஷனாலிட்டியுமே பண்ணாது. சோ வென் இட் மேக் இட் லோ, எப்ப அது லோ ஆகுதோ அப்பதான் அது கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்திருப்போம். இது டேட்டா பின்னுக்கு கம்ப்ளீட்டா டேட்டா பின்னுக்கு இப்படிதான் அது யூஸ் பண்ணும். ஓகேங்களா. சோ ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு 0 ஆகும். ஓகே. சோ இது கிளியரா இருக்கா கைஸ்? பாயிண்ட் கிளியரா இருக்கா? சோ 0 இருக்கும் போது உங்களுக்கு வந்து டேட்டா வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். சோ ஆல்வேஸ் இட் இனிஷியேட் 0 இண்டிகேட்டிங் பிகினிங் ஆஃப் த டேட்டா. சோ பிகினிங் ஆஃப் டேட்டா, நம்மளுக்கு டேட்டா வரப்போகுதுன்னு அர்த்தம். இது டேட்டா கிடையாது. இது நம்ம எதுக்காக சென்ட் பண்றோம்? டேட்டாவை சென்ட் பண்றதுக்கு, டேட்டாவை ரிசீவ் பண்றதுக்கு. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா டேட்டா பிட். இதுதான் நம்மளோட ஆக்சுவலான டேட்டா. ஓகே. இதுதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளோட ஆக்சுவலான டேட்டா. இப்போ இந்த ஆக்சுவலான டேட்டா வந்து கேட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு சென்ட் பண்ணோம். சோ இப்போ இந்த ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ஒரு டேட்டா இதுதான் நான் வந்து இப்ப சென்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ அது என்ன பண்ணும்? அது கண்டிப்பா ஆஸ்கில அது பிட்ஸா கன்வெர்ட் பண்ணும். ஆஸ்கில ஃபுல்லுமே ஹெச்க்கு என்ன வேர்ட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 75 அப்படின்னா ஸோ அந்த 75 நம்ம பைனரியா கன்வெர்ட் பண்ணி எக்ஸ்ல இருந்து பைனரி கன்வர்ஷன் பண்ணி அந்த பிட்ஸை தான் அது அனுப்பும். இதுதான் வந்து டேட்டா பிட். ஓகே. ஸோ இப்போ இந்த ஹெல்லோக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 4-5 பிட் வந்து தேவைப்படும். ஸோ அப்போ வந்து மொத்தமா கால்குலேட் பண்ணும்போது இதுக்கு அமௌண்ட்ல நம்மளுக்கு அதிகமான பிட்ஸ் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸா நான் வந்து 9600 அப்படின்னு செட் பண்ணிருக்கேன் அப்படின்னா 9600 per bits per செகண்டுக்கு அவ்வளவு நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து சென்ட் ஆகும் அப்படின்னு ஒரு குத்து மதிப்பா நான் வந்து சொல்லி வச்சிருக்கேன். ஓகேங்களா. சோ இப்ப எனக்கு இந்த டேட்டா சென்ட் ஆகும். சோ இதுதான் வந்து கேட்டீங்கன்னா டேட்டா பிட். ஓகேங்களா. சோ இப்போ இந்த டேட்டா பிட் ஆனா வந்து கேட்டீங்க அப்படின்னா 5 to 9 பிட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5 to 9 பிட்ஸ் அப்படின்னா ஒரு ஃப்ரேம். சோ 9600னா 9600 பிட்ஸும் வந்து கேட்டீங்கன்னா பெர் செகண்ட்ல போயிடாது. ஒரு ஃப்ரேம்ல உங்களுக்கு 5ல இருந்து மேக்ஸிமம் 9 பிட்ஸ் 9 டேட்டா வரைக்கும் தான் உங்களால சென்ட் பண்ண முடியும். ஓகே. சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 5ல இருந்து 9 பிட்ஸ் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களால சென்ட் பண்ண முடியும் ஒரு ஃப்ரேம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரேம். இப்படிதான் ஒரு ஃப்ரேம் ஆஃப் டேட்டா வந்து உங்களுக்கு சென்ட் ஆகும். ஓகே. ஸ்டார்ட் பிட் கொடுக்குறோம். இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டா தான் எனக்கு சென்ட் ஆகணும். அந்த டேட்டாவை பைனரியா கன்வெர்ட் பண்ணி நம்ம 5ல இருந்து 9 பிட்ஸ் வரைக்கும் ஒரு ஃப்ரேம்க்கு சென்ட் பண்ணலாம் மேக்ஸிமம். இதுதான் டேட்டா பிட் யூஷுவல். ஓகேங்களா. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா பேரிட்டி பிட். இது மோஸ்டா ஆப்ஷனலா தான் இந்த பேரிட்டி பிட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். பேரிட்டி பிட்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எரர் டிடக்ஷனுக்காக யூஸ் பண்ணலாம். இப்போ எனக்கு அமௌண்ட் ஆஃப் டேட்டா எவ்வளவு இருக்கலாம்? 5ல இருந்து 9 வரைக்கும் டேட்டாஸ் இருக்கலாம். ஃபார் 5 to 9 வச்சுக்கோங்க. இப்போ நான் அனுப்புற டேட்டா மொத்தமா 8. ஓகேங்களா. சோ நான் இப்போ என்னோட அனுப்புற டேட்டாஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா மொத்தமா வந்து கேட்டீங்கன்னா எனக்கு 8. சோ 1 2 3 4 5 6 7 8 ஃபார் எக்ஸாம்பிள் 8 பிட்ஸ் ஆஃப் டேட்டாவை நான் அனுப்புறேன். சோ ஆல்வேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டார்ட் பிட் எப்பவுமே ஒரு பிட் தான் நாங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். உங்களுக்கு ஸ்டார்ட் பிட் எப்பவுமே ஒரே ஒரு பிட் தான் இருக்கும். அது எப்பவுமே 0 தான். இட் டசன்ட் கன்சிடர் அடுத்த பிட் அது பார்க்காது. 0 வந்துருச்சா கம்யூனிகேஷன் அது ஸ்டார்ட் பண்ணும். ஓகே. அப்புறம் வந்து கேட்டீங்க அப்படின்னா டேட்டாவை நம்மளுக்கு சென்ட் பண்ணிடுச்சு. இது என்னோட டேட்டா. இப்ப இந்த டேட்டா வந்து கேட்டீங்கன்னா கரெக்டா இல்லையா அப்படின்னு நான் செக் பண்றதுக்கு தான் இந்த பேரிட்டி பிட்டை நான் இங்க பார்க்கணும்.
parity bitனா எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எரர் செக்கிங்காக. பேரிட்டில 2 டைப்ஸ் ஆஃப் பேரிட்டி இருக்கு. ஒன்னு ஆட் பேரிட்டி, இன்னொன்னு வந்து கேட்டீங்கன்னா ஈவன் பேரிட்டி. இந்த ஆட் பேரிட்டினா என்ன, ஈவன் பேரிட்டினா என்ன அப்படின்னா, ஆட் பேரிட்டி அப்படின்னா உங்களுடைய நம்பர் ஆஃப் ஒரு ஒரு பிட் நீங்க பாத்தீங்க அது கண்டிப்பா நம்மளுக்கு 0 1 தான் இருக்க போகுது. பிட்ஸ்னாலே பைனரி வேல்யூஸ்னாலே நம்மளுக்கு தெரியும். பைனரி வேல்யூஸ்னா என்ன, நம்மளுக்கு ஜீரோஸா இல்ல ஒன்னா, ஜீரோவா ஒன்னா அப்படிதான் இருக்க போகுது. அப்போ ஆட் அப்படின்னா நீங்க நம்பர் ஆஃப் ஒன்ஸை கவுண்ட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து கேட்டீங்கன்னா ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அது ஆட் பேரிட்டி. நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து ஈவன் நம்பரா இருந்துச்சுன்னா அது ஈவன் பேரிட்டி. சோ பிகினிங்ல இஃப் யூ ஹவ் பீன் செட், நம்ம ப்ரோக்ராம்ல இது ஆட் பேரிட்டி அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்கேன். ஆட்னா 1 அப்படின்னு நான் செட் பண்ணிருக்கேன். ஈவன் அப்படின்னா 0 அப்படின்னு சொல்லி செட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? சோ இப்போ இந்த கேஸ்ல நான் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் செக் பண்றேன். சோ 1 2 3 4 நான் முன்னாடி ஆட் பேரிட்டின்னு செட் பண்ணிருக்கேன். பட் நம்பர் ஆஃப் ஒன்ஸ் இங்க 4, இது ஈவன் பேரிட்டில வரும். சோ இட்ஸ் ராங். நம்மளுக்கு வர டேட்டா தப்பு. ஓகே, சோ அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அகைன் இன்னொரு 1 இருக்கு. நான் ஆல்ரெடி ஆட் செட் பண்ணிருக்கேன். இப்ப நான் கவுண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு மொத்தமா 5 நம்பர் 5ன்ற நம்பர் வரும். இது ஆட், 5ன்றது எனக்கு ஆட் நம்பர். சோ இப்ப இது ஆட் பேரிட்டி. சோ என்னோட டேட்டா கரெக்ட். சோ இந்த மாதிரி நம்மளோட எரரை டிடெக்ட் பண்ணிக்க முடியும் இந்த பேரிட்டி பிட்ல. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர் கேட்டீங்கன்னா ஸ்டாப் பிட். எப்பவுமே இந்த ஸ்டார்ட் பிட்டும் ஸ்டாப் பிட்டும் ஒரு பிட்டா தான் இருக்கும். சோ நார்மலா ஐடியல் லைன்ல இருக்கும். எப்போ அந்த லைன் ஐடியல் லைன் லோ ஆகுதோ அப்போ உங்க கம்யூனிகேஷன் ஸ்டார்ட். அகைன் அந்த லைன் எப்ப ஹை ஆகுதோ, அந்த ஐடியல் லைன் எப்ப நம்மளுக்கு ஹை ஆகுதோ அப்போ உங்க கம்யூனிகேஷன் ஸ்டாப். ஓகே, சோ அப்ப வந்து கேட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிகேஷன் வந்து மொத்தமா ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சோ நம்ம வந்து மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து நம்மளுக்கு ஒரு டவுட் வரலாம். சோ இப்போ நீங்க இவ்ளோ நம்பர் ஆஃப் பிட் இந்த வேரியேஷன்ல நீங்க டேட்டா அனுப்புறீங்கன்னு சொல்றீங்க. அதாவது 5ல இருந்து 9 வரைக்கும் உள்ள டேட்டாவை அனுப்ப போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 6 அப்படின்ற டேட்டாவை அனுப்புறேன். ஓகே, சோ இப்போ நான் 6ன்ற டேட்டா அனுப்பும் போது ஸ்டார்ட் கம்யூனிகேஷன் நடந்துருச்சு. இப்போ இந்த 6 டேட்டாஸ் நான் அனுப்புறேன். ஆனா நான் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோ கண்ட்ரோலர் 5ன்னு அசியூம் பண்ணிடுச்சுன்னா, அப்ப அந்த கடைசி இருக்கிற ஒரு டேட்டா விட்டுருச்சுன்னா அதை ஸ்டாப் பிட்டா இல்ல ஒரு பேரிட்டி பிட்டா கன்சிடர் பண்ணிடுமான்னு கேட்டா நோ. ஏன்னா நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ல எல்லாமே ரிஜிஸ்டர் பேஸ்டா தான் எழுத போறோம். சோ ரிஜிஸ்டர் பேஸ்ட்ன்றப்போ யூஆர்ட்டுக்கு சில ரிஜிஸ்டர்ஸ் இருக்கும். நீங்க 805 HTML எது பார்த்தாலுமே தெரியும். இப்ப யூஆர்ட்ட ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அதை போய் நான் எனேபிள் பண்ணாதான் கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி டேட்டாக்கு எவ்வளவு டேட்டாவை அனுப்ப போறேன்றத நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ண போறேன். அதே மாதிரி ஸ்டாப் பிட்டுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். சோ இதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் இருக்கும். அதை எனேபிள் பண்ணாதான் டேட்டா கம்யூனிகேஷன் ஸ்டார்ட். சோ இதை நான் எனேபிள் பண்ணும்போது ஸ்டாப் கம்யூனிகேஷன் எனக்கு ஸ்டாப் ஆகுது. சோ இந்த வெரைட்டில தான் வந்து பாத்தீங்கன்னா டேட்டா எனக்கு கம்யூனிகேஷனே நடக்கும். ஓகேங்களா? இப்ப ஸ்டாப் பிட் வந்து மோஸ்டா 1 இருக்கலாம், 1.5 இருக்கலாம், இல்ல 2 பிட்ஸ் வரைக்குமே நம்மளோட டேட்டா பிட்ஸ் இருக்கலாம். இது கம்யூனிகேஷன் வந்து கம்ப்ளீட்டா எண்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகுற பிட். ஓகேங்களா? சோ உங்க டேட்டா பிட் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் உங்களோட கம்ப்ளீட் ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட் இருக்கும். ஓகே, சோ நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பிட். சோ ஸ்டார்ட் பிட் எப்பவுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஐடியல்ல இருந்து நம்மளுக்கு 0 ஆகும். அப்பதான் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு என்ன ஆச்சு, ஸ்டார்ட் ஆயிருக்குன்றது அர்த்தம். சோ நம்மளோட ஐடியல்ல இருந்து 0 ஆகுறப்போ கம்யூனிகேஷன் இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்றேன், டேட்டாவை சென்ட் பண்றேன். சோ என்னோட டேட்டா வந்து 5ல இருந்து 8 பிட் 7 பிட்ஸ் வரைக்குமே நம்மளுக்கு இருக்கலாம். டேட்டாவை நான் சென்ட் பண்ணலாம். அதுதான் என்னோட செகண்ட் ஆக்சுவல் டேட்டா. தேர்ட் வந்து கேட்டீங்கன்னா பேரிட்டி பிட். இது மோஸ்ட் ஆப்ஷனல். ஓகேங்களா? சோ பேரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 1 இல்ல வந்து 0வா. 0னா ஈவன் பேரிட்டி, 1னா ஆட் பேரிட்டி. ஓகேங்களா? சோ இப்படி இருக்கிறப்ப வந்து கேட்டீங்கன்னா இதை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடலாம் எரர் டிடெக்ஷன். அண்ட் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து கேட்டீங்கன்னா ஸ்டாப் பிட். அதாவது ஸ்டாப் பிட் அப்படின்னா கம்யூனிகேஷன் மொத்தமா ஸ்டாப் பண்ண போறேன். அகைன் இந்த லைன் என்ன ஆயிடும், எனக்கு ஐடியல் ஆயிடும். இப்போ என் கம்யூனிகேஷன் மொத்தமா டெர்மினேட் ஆயிடுச்சு, ஸ்டாப். ஓகேங்களா? இப்படிதான் நம்மளுடைய யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் சீக்வன்ஸா நம்மளுக்கு நடக்கும். இதுதான் இந்த டேட்டா ஃப்ரேம் தான் உள்ளயும் நமக்கு இருக்கு.
உள்ளேயும் ஐ மீன் இந்த மாதிரி ஃப்ரேம்ல தான் அது நடக்கும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் எரர் டிடெக்ஷன். சோ என்னென்ன மாதிரியான எரர் நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். சோ இது வந்து ரொம்ப குரூஷியலான விஷயம். ஃபர்ஸ்ட் வந்து கேட்டீங்க அப்படின்னா parity bit. ஓகேங்களா? சோ இப்போ என்ன பண்ண யூஸ்? ஓகேங்களா? சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ டேட்டாவை நீங்க சென்ட் பண்ண போறீங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு செக்காக தான் இந்த parity யூஸ் பண்றோம். ஓகே. சோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா டேட்டா இதுதான் என்னோட டேட்டாவா நான் அனுப்புறேன். இப்போ இந்த டேட்டா கரெக்டா இல்லையான்னு ஒரு சின்ன ஒரு செக்கிங் பண்ணலாம் இல்லையா? சோ இப்போ நான் ஈவன் சொல்லிட்டு நான் ஜீரோன்னு சொல்லி செட் பண்ணி வச்சிருக்கேன். ஆனா உங்களோட நம்பர் ஆஃப் ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆடா இருக்கு. 5ன்னு இருக்கு. அப்போ இது ஆட் parity. அப்போ இது தப்பு. நீங்க உங்களுக்கு டேட்டா ரிசீவ் பண்றதே தப்பு. இது ஒரு விதமான இது ஃபர்ஸ்ட் விஷயம். நம்ம எரர். ஓகே, இந்த மாதிரி ஒரு எரர் நடக்கலாம். ரெண்டாவது வந்து கேட்டீங்க அப்படின்னா ஃப்ரேமிங் எரர். ஃப்ரேமிங் எரர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து மாறலாம். சோ யூஆர்ட்ல ஸ்டார்ட் பிட், டேட்டா, ஸ்டாப் பிட்னு வரணும். ரைட்டா? இப்ப ஸ்டாப் டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஹையா இருக்கணும். அது லோவா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது ஒரு எரர். ஓகே. இப்ப ஃப்ரேமிங்ல வந்து கேட்டீங்கன்னா ஸ்டாப் பிட் இதுதான் ஸ்டாப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு டேட்டா, அப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்டாப் 1 ஆயிருக்கணும். ஓகே. இந்த சமயத்துல இந்த ஸ்டாப் பிட்டுக்கு பதிலா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது தப்பு. இது டோட்டலா ராங். இதுதான் ஃப்ரேமிங் எரர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பார்த்தாலே தெரியும் ஐடியலா இருக்கா, இது வந்து ஸ்டாப் கண்டிஷன் ஐடியலா இருக்கா, அப்படியே இங்க எடுத்துட்டு வாங்களேன் இத. அப்ப ஐடியலா இருக்கு, ஸ்டாப்லயே இருக்கு. இப்ப 0 ஆகுது, அகைன் ஸ்டார்ட். கம்யூனிகேஷன் டேட்டா அனுப்புது. சோ parity செக் பண்ணுது, டேட்டா ஸ்டாப், கம்யூனிகேஷன் ஸ்டாப். இப்படியே இதே ஃப்ளோல தான் நம்மளுக்கு கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டா நம்மளுக்கு நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சோ இந்த சமயத்துல 1ன்றதுக்கு பதிலா 0 ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு விதமான ஃப்ரேமிங் எரர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேட்டீங்கன்னா பஃபர் ஓவர் ரன். சோ பஃபர் ஓவர் ரன் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ டேட்டா வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? சோ இப்போ நம்மளுக்கு டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு சென்சாரோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. தேர்ட் வந்து டேட்டா நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. ஒரு சென்சார்ல இருந்து வந்துகிட்டு இருக்கு, மைக்ரோ கண்ட்ரோலருக்கு வந்துகிட்டு இருக்கு. இப்போ வந்துட்டு இருக்கும் போது உங்க மைக்ரோ கண்ட்ரோலர் அதாவது உங்க சிபியூ உங்க ப்ராசஸர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அந்த டேட்டாவை ரீடே பண்ணல. சோ வர டேட்டாவை ஜஸ்ட் வாங்கிட்டே இருக்கு, டேட்டாவை ரீடே பண்ணல. ஓகேங்களா? சோ அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரிசீவ் பண்ண இப்போ வந்து யாரு டேட்டாவை அனுப்புறாங்களோ அவங்க தான் டிரான்ஸ்மிட்டர், ரிசீவ் பண்றவங்க ரிசீவர். இப்போ இது ரிசீவே பண்ணல அப்படின்னா அது என்ன கன்சிடர் பண்ணும் அப்படின்னா பஃபர் ஃபுல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ பஃபர் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ நம்மளுக்கு இப்போ இங்க இருந்து நான் இங்க டேட்டாவை அனுப்புறேன் இல்ல இங்க இருந்து டேட்டாவை நான் கொடுக்குறேன் அப்படின்னா நம்ம ரெண்டு விஷயத்த முக்கியமா செக் பண்ணணும். ஓகேங்களா? சோ இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டேட்டாவை வந்து இங்க வாங்குறேன், ஃபர்ஸ்ட் நான் டிரான்ஸ்மிட் பண்றேன் அப்படின்னா இந்த பஃபர் ஓகேங்களா இந்த இந்த சேனலா இருக்கட்டும் இதுல டேட்டா வந்து ஆல்ரெடி இருக்கா. ஓகேங்களா? ஒன்ஸ் இந்த பஃபர் கிளீனா இருக்கணும். பஃபர் கிளீனா இருந்தாதான் என்னால டேட்டா சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ டேட்டாவை நான் சென்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க கிளீனா இருந்தா தான் என்னால டேட்டாவை ரிசீவ் பண்ணிக்க முடியும். என்னன்னா இப்ப நீங்க ஓவர்லோட் பண்ணும் போது சிபியூ டேட்டாவை ரீட் பண்ணவே முடியாது. அதாவது நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர் டேட்டா வாங்குறோம் அப்படின்னா அதால டேட்டாவை ப்ராப்பரா ரீட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணிட்டோம்னா பஃபர் வந்து உங்களுக்கு ஓவரா ஆயிடும், ஓவர் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஓவர்லோட் போடும்போது டேட்டா நம்மளுக்கு லாஸ் ஆயிடும். டேட்டாலாம் நம்மளுக்கு என்ன ஆயிடும், வேஸ்டா போக ஆரம்பிச்சிடும், லாஸ்ட் ஆயிடும். இதுதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா பஃபர் ஓவர் ரன். இந்த மாதிரி ப்ராப்ளம் வரலாம். நம்ம ப்ரோக்ராம்லயே நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஃபர் ஃப்ரீயா இருக்கணும். நீங்க எந்த புரோட்டோகால் எடுத்தாலுமே இந்த இந்த செக்கிங் நம்ம கண்டிஷன் செக் பண்ணணும். பஃபர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அடுத்த ஒரு சிங்கிள் டேட்டானாலுமே அப்பதான் நம்ம சென்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? சோ இல்லைன்னா நம்மளுக்கு டோட்டலா கொலாப்ஸ் ஆயிடும், டேட்டாவும் நம்மளுக்கு ரீட் ஆகாது, லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நாய்ஸ் எரர் டிடெக்ஷன். நாய்ஸ் எரர் டிடெக்ஷன் அப்படின்னா என்ன கேட்டீங்க அப்படின்னா சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு நிறைய விதமான ப்ராப்ளம் நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? சோ இப்போ அந்த ஒயருக்குள்ள கம்யூனிகேஷன்ல நம்மளுக்கு ஏதோ ப்ராப்ளம் வருது.
ஓகேங்களா? பிகாஸ் இந்த இப்ப டேட்டா எல்லாமே சென்ட் பண்றோம், ரிசீவ் பண்றோம், எல்லாமே கரெக்ட். ஆனாலும் இதுக்கு முக்கியமானது என்ன? நம்மளுக்கு வோல்டேஜ் கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர்ட் மாடியூல் 5 வோல்ட்ல ஒர்க் ஆகும் அப்படின்னா, நம்ம மைக்ரோ கண்ட்ரோலர்ல இருந்து 5 வோல்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த அந்த பின்ல நம்ம கனெக்ட் பண்ணுவோம். 5 வோல்ட் ஒரு கிரவுண்ட். ஓகேங்களா? சோ கொடுக்கும் போது தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம பவர் சப்ளை கொடுத்தாதான் அந்த மாடியூலே ஆன் ஆகும். அப்பதான் டேட்டா கம்யூனிகேட் பண்ண முடியும். சோ இப்ப அந்த பவர் சப்ளை வச்சுதான் இந்த டேட்டாவும் கம்யூனிகேட் ஆயிக்குது. இந்த டேட்டா பின்ல தான் நம்ம டேட்டாவை சென்ட் ரிசீவ் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த சமயத்துல அந்த டேட்டா பின்ல ஏதோ ஒரு நாய்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த இந்த வோல்டேஜ்னால ஒரு ஸ்பைக்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த வோல்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பைக்ஸ் கிரியேட் ஆகுது. ஸ்பைக்ஸ்னா ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த வோல்டேஜ்ல நம்மளுக்கு ஒரு நாய்ஸோ இல்ல ஒரு ஸ்பைக்ஸோ கிரியேட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டேட்டாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபிளிப் பண்ணலாம். இந்த மாதிரி நாய்ஸ் கிரியேட் ஆகுறதுனால உள்ள டிரான்ஸ்மிட் அண்ட் ரிசீவ் ஆகுற அந்த டேட்டா நம்மளுக்கு ஃபிளிப் ஆகலாம். பிகாஸ் இந்த பவர் சப்ளையை வச்சுதான் இந்த டேட்டா நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் ரிசீவ் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த வோல்டேஜ்ல ஒரு ஸ்பைக்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா, நம்ம அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஒரு கெபாசிட்டர் போலாம். பட் இந்த இடத்துல வந்து கேட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் நம்மளுக்கு நடக்கும் கேட்டீங்கன்னா, நம்மளுக்கு நாய்ஸ் கிரியேட் ஆகும். பிகாஸ் டேட்டா மிஸ்மேட்ச் ஆகும். இது ஒரு விதமான ப்ராப்ளம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிரேக் டவுன் டிடக்ஷன். சோ பிரேக் டவுன் டிடக்ஷன். சோ இந்த பிரேக் டவுன் டிடக்ஷன் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, சோ உங்களுக்கு யுவர் கம்யூனிகேஷனே பிரேக் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இப்ப வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா, இவங்களோட ஜம்பர் ஏதோ ஒரு ஒயர் யூஸ் பண்றீங்க. சோ அந்த ஒயர் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. ஓகேங்களா? சோ இந்த மாதிரி வரப்போ ஓகேங்களா? சோ லைன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பெரிய ஒரு ஜம்பர் யூஸ் பண்றீங்க. ஓகே. சோ இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ அதுல கண்டினியூட்டி மிஸ் ஆகலாம். சோ இல்ல அப்படின்னா டேட்டா வந்து இது வழியா நம்மளுக்கு லாஸ் ஆகலாம். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம். டைம் அவுட் ஹேண்ட்லிங். சோ இதுவுமே வந்து கேட்டீங்க அப்படின்னா, சோ டேட்டா டைம் ஐ மீன் டைம் அவுட் ஆகுது. ஓகேங்களா? சோ வித்வுட் சோ நம்ம வந்து இத்தனை செகண்ட்ஸ்க்கு தான் இத்தனை டேட்டாவை நம்ம ரிசீவ் பண்ணுவோம், டிரான்ஸ்மிட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? சோ டேட்டா ரிசீவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? சோ பட் எக்ஸ்பெக்டட் டைமுக்கு இன்னும் டேட்டா வந்து ரிசீவ் ஆகல. ஓகே. அந்த வித்தின் தட் 1 செகண்டுக்கு, அதாவது நம்ம ஒரு ஒரு செகண்டுக்கு இவ்வளவு பைட்ஸ் அனுப்புறோம்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? ஆனா அவ்வளவு நம்பர் ஆஃப் டேட்டாவை என்னால் ரிசீவ் பண்ணிக்க முடியல அப்படின்ற ப்ராப்ளம் வருது அப்படின்னா பாக்கெட் கம்ப்ளீட்டா இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ அந்த டைம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எதுக்கு வரும்னா டைம் அவுட் ஹேண்ட்லிங் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகே. சோ இப்போ நம்ம டைமிங் டயக்ராம் பார்க்கலாம். இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்க பாத்தீங்கன்னா இப்படிதான் கம்ப்ளீட்டான டைமிங் டயக்ராம் இருக்கும். சோ இந்த கண்ட்ரோல் ரெஜிஸ்டர்ஸ் இதெல்லாம் விட்டுருங்க. இது எதுக்காக போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்க ஸ்டார்ட் பிட்டா இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டாப் பிட்டா இருக்கட்டும், எல்லாமே இந்த ரெஜிஸ்டர்ஸ் வச்சுதான் நம்மளுக்கு நடக்கும். சோ அதனால இந்த கன்ஃபியூஷன்ஸ் நம்மளுக்கு இருக்காது. சோ எனேபிள் டிசேபிள் ஈஸியா நம்ம பண்ணிக்க முடியும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றேன். கம்யூனிகேஷனுக்கு ஸ்டார்ட் ஆகுது 0ல இருந்து. அதுக்கப்புறம் இதுதான் என்னோட ஆக்சுவல் டேட்டாவையும் நான் என்ன பண்றேன், சென்ட் பண்றேன். சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது 5 and 7 பிட்ஸ் வரைக்கும் இருக்கு. அதுக்கப்புறம் பேரிட்டி. சோ வர டேட்டா கரெக்டா இல்லையான்னு செக் பண்றேன். ஃபைனலா அதை ஸ்டாப் பண்றேன். இப்படிதான் உங்களோட யூஆர்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். இதோட அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இதோட அப்ளிகேஷன்ஸ்லாம் நம்ம டீபகிங், அதாவது சீரியல் மானிட்டர், அதாவது நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம எங்கெங்க வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே. சோ டீபகிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணலாம். மெயினா மாடியூல்ஸா நம்ம யூஸ் பண்றதுலாம் இந்த ஜிபிஎஸ் மாடியூல், ஜிஎஸ்எம் மாடியூல், அப்புறம் ப்ளூடூத் மாடியூல். சோ இந்த மாதிரியான இந்த ஆண்டனா, ப்ளூடூத் பேஸ், ஆர்எஃப்ஐடி, இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த சாயில் நாய்ஸ் சென்சார்ஸ், இது எல்லாமே கேட்டீங்க அப்படின்னா யூஆர்ட் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் படி தான் நடக்குது. அதாவது அதுல யூஆர்ட் கம்யூனிகேஷன் வந்து பாசிபிள். ஓகேங்களா? சோ ஜிபிஎஸ் மாடியூல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஜிஎஸ்எம், ஜிபிஆர்எஸ், ப்ளூடூத், HC05 நீங்க பாத்திருப்பீங்க. HC05, HC06, ஆர்எஃப்ஐடி, அப்புறம் சில சென்சார்ஸ்ல நம்ம வந்து இந்த யூஆர் கம்யூனிகேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு நடக்குது. ஓகேங்களா? சோ அதுலலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பாசிபிள். சோ யூஆர் கம்யூனிகேஷனை நம்ம யூஸ் பண்றோம். அப்புறம் இண்டஸ்ட்ரியல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா இந்த RS485, நான் முன்னாடி RS485 அப்படின்னு சொல்லி ஒரு டேர்ம் சொல்லியிருப்பேன். இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதோட டியூரேஷன்.
கம்யூனிகேஷன். ஓகேங்களா? ஸோ டிஸ்டன்ஸ் தான் மெயின் விஷயம். இப்ப இந்த யூஆர்ட்னு வரப்போ நம்ம ஃபண்டமெண்டல் எம்பெடட் சிஸ்டம்ல நம்ம யூஆர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். மைக்ரோ கண்ட்ரோலரோட கனெக்ட் பண்றது, மைக்ரோ கண்ட்ரோலர் சென்சாரோட கனெக்ட் பண்றது, மைக்ரோ கண்ட்ரோலர் கனெக்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயத்த நம்ம யூஆர்ட்டை நம்ம யூஸ் பண்ணிப்போம். இந்த RS-235 இல்லைன்னா RS-232, RS-485 இந்த ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல்ல அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு யூஆர்ட் மாதிரியே தான் இருக்கும், TX-RX தான் இருக்கும். ஆனா உங்க டிஸ்டன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதிக டிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்மளால கொண்டு போய் யூஸ் பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியல் எல்லாம் ஒரு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ் வந்து தூரமா இருக்கும், ரைட்? அப்போ ரேடியோ டிரான்ஸ்மிட் வந்து சின்னதா நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் யூஆர்ட்டை வச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா RS-232 இல்லைன்னா RS-485 மாடல் நம்ம போகும்போது டிஸ்டன்ஸ் வந்து நம்மள அதிகமா கம்யூனிகேட் பண்ணிக்கவே முடியும். ஸோ உள்ள இருக்கிற அந்த ஒயருமே வந்து ட்விஸ்டடா இருக்கும். ஸோ அதுல அதோட கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும் கொஞ்சம். ஸோ அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது செப்பரேட்டா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். RS-223யும் RS-485. ஓகேங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது அப்ளிகேஷன்ஸ். சோ லிமிடேஷன்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்னென்ன லிமிடேஷன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி I2C இருக்கு, CAN ப்ரோட்டோகால் இருக்கு. இதை விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல இல்லாதது, ஓகேங்களா? யூஆர்ட்ல என்ன இல்ல? ஓகே, சோ I2Cலயும் CANலயும் இருக்கிறது இதுல என்ன இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா மல்டி மாஸ்டர் சப்போர்ட் கிடையாது. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு டிவைஸ் இன்னொரு டிவைஸோட தான் கனெக்ட் பண்ணிட்டேன். மைக்ரோ கண்ட்ரோலர்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இல்ல ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சென்சார், இப்படிதான் நம்மளால கம்யூனிகேட் பண்ண முடியும். மல்டி டிவைஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் ஆகாது. ஓகேங்களா? சோ ஆனா I2C CAN SPI போகும்போது மல்டிபிள் டிவைஸோட நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். சோ ஒன்லி 1.1 கம்யூனிகேஷன் தான். சோ பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் மட்டும் தான் இதுல பாசிபிளா இருக்கும். ஓகேங்களா? சோ லிமிட்டட் டிஸ்டன்ஸ். சோ அதுல போகும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருக்கும், ஸ்பீட் அதிகமா இருக்கும். நீங்க கேன்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அதோட ஸ்பீட் அதிகம். யூஆர்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது, ஸ்பீடும் டிஸ்டன்ஸும் யூஆர்ட்ல கம்மி. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து கேட்டீங்க அப்படின்னா யூஆர்ட்டோட கம்ப்ளீட்டான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதான விஷயம்.